நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட நமது வார சந்தையில் உள்ளே அமைந்துள்ள கறிக்கடை மொத்தம் 38 கடை இருக்கு. 38 கடையிலும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பேரூராட்சி நிலக்கோட்டை பேரூராட்சி சார்பாக அதாவது பொது ஏலம் விடுவதாக அறிவித்திருந்தாங்க. அந்த பொது ஏலம் விடும்போது அனைவருக்கும் ஒரு சம வாய்ப்பு கிடைக்கும். அரசுக்கு கொஞ்சம் நம்ம வருவாய் ஈட்டும் வகையாக அந்த ஏலம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் டிடி எடுத்து கொண்டு போகலாம் என்று காசோலை எடுக்க போலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் கடைசியில பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, அந்த 25ஆம் தேதி பொது ஏலம் நடைபெறும் சொல்லி எல்லாரும் காசோலை கொடுங்க, இது கண்டிப்பான முறையில பொது ஏலம் நடைபெறும் அப்படின்ட்டு நம்ம பேரூராட்சி நிர்வாகத்துல சொல்லியிருக்காங்க. பேரூராட்சி நிர்வாகத்துல சொன்னதை வச்சு நாங்க எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலியமாக நாங்க காசோலை எடுத்து நம்ம ஒரு கடை எடுக்கலாம் என்ற ஒரு நோக்கத்துல போகும்போது பாத்தீங்கன்னா கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்குள்ள இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம செயல் அலுவலர் அவர்கள் இப்ப ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக அவரு இணைந்து பேசி என்ன பண்ணாரு என்னன்றது தெரியாது. கடைசியில பார்த்தா இப்ப போய் நாங்க டெண்டர் நாங்க என்ன 25ஆம் தேதி நாங்க ஓப்பன் ஏலம் விடுறதா சொன்னீங்களே, இப்ப ஏன் விடல அப்படின்ற கேட்கும் பட்சத்தில் அவர் இல்ல நாங்க அதாவது ஜீவோ எங்களுக்கு ஒரு ஜீவோ இருக்கு, அதன் பிரகாரம் நாங்க அவங்களுக்கு நாங்க அதை புதுப்பித்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை புதுப்பித்து கொடுப்பதற்கு முன்பாகவே அதை முன்னாடியே அந்த கடைக்காரர்களிடம் இவர் தெளிவாக கேட்டுட்டு தான் பொது ஒரு அறிக்கை விட்டிருக்க வேண்டும். அதை பொது அறிக்கை விட்ட பின்னாடி அவங்க கேட்டாங்க, மறுபடியும் நாங்க அவங்களுக்கே புதுப்பிச்சு கொடுத்துட்டோம்னா அப்ப எதுக்கு இந்த பார்மாடிச்சு வேலை பார்க்கறாங்க? அப்ப நாங்க திரும்பி கேட்கும் போது யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பான முறையில் பொது ஏலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுவும் அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு கட்சியின் சார்பாகவோ மட்டுமல்ல பொதுமக்களின் சார்பாகவும் நாங்கள் கேட்கறது ஒரே வார்த்தை, இந்த நிலக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்த கடைகள் பொது ஏலம் நடைபெற்றிருந்தா கண்டிப்பான முறையில் அரசுக்கும் வருவாய் ஈட்டும். இப்ப நடக்கக்கூடிய அரசு எந்த கையூட்டும் இல்லாமல் லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு அரசு நாங்க நடத்துவோம் என்று மார்பதட்டி சொல்லக்கூடிய அந்த அரசு ஏன் இப்ப நடந்து இப்ப என்ன ஒரு 54 நாட்கள் தான் ஆகுது அரசு இந்த 54 நாட்கள்ல எனக்கு அதாவது நம்ம தமிழ்நாடவே எடுக்க வேண்டிய அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம்பாங்க. இந்த நிலக்கோட்டை பகுதியிலேயே எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 38 கடை இப்ப ஓப்பன் ஏலம் விடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை உடனே அவங்களுக்கு எந்த அடிப்படையில இப்ப நீங்க அவங்க புதுப்பிச்சு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப இதுக்கு இடையில தாவேக்காவோட இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் சரி, இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய போர்டுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, ஆனா போர்டுல இருக்க நிர்வாகிகள் கண்டிப்பான முறையில் பொது ஏலம் நடைபெறும் சொல்றாங்க. அதே தாவேக்கா நிர்வாகிகள் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா நடத்துவோம்னு சொன்னாங்களான்லாம் தெரியாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து ஓப்பன் டெண்டர் கண்டிப்பா விட்டுருவோம்ன்ற ஒரு முடிவு எடுத்த பின்னாடி இதுக்கு இடையில இந்த 25ஆம் தேதி ஏன் இந்த ஏலம் நடைபெறவில்லை? இதுக்கு இடையில என்ன பேரம் நடைபெற்றது? ஆக மொத்தம் இந்த சாதாரண ஒரு நகரத்துக்குள்ள ஒரு பேரூராட்சிக்குள்ளேயே ஒரு குதிரை பேரம் நடக்குதா? அந்த குதிரை பேரம்னா மேல என்னென்னமோ பண்றாங்க, அது ஆட்சி மாற்றத்துக்கு என்னமோ பண்றாங்க, அது நமக்கு தேவையில்லைங்க. இங்க நடக்கக்கூடிய நிலக்கோட்டை பேரூராட்சி ஒரு சாதாரண ஒரு சின்ன பேரூராட்சி. அந்த பேரூராட்சிக்குள்ளேயே உங்களால ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள நீங்க ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சியை நீங்க கொண்டு வர முடியல அப்படின் போது அப்போ உங்க நிர்வாகிகள் இந்த அரசு எதை கண்காணிக்குது அதை எங்களுக்கு கண்டிப்பான முறையில் தெளிவுபடுத்தணும். இதை வச்சு இதே இந்த அரசு இதுல இப்ப பேரம் பேசி குதிரை பேரம் பேசினதாக பொதுமக்கள் எங்கிட்ட கருத்து சொல்றாங்க. அவங்க இப்ப நடக்கக்கூடிய அரசு அவங்க பேசி அவங்களுக்கு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க முடிவெடுக்கிறது கூட அரசு எப்படிங்க ஒரு பொது டெண்டர் விட்ட பின்னாடி அதை எப்படி திருப்பி அவங்களுக்குள்ள பேசி அப்ப எடுத்துக்கலாம்னா நீங்க எதுக்கு பொது வழியில ஒரு ஏலத்தை கொண்டு வரணும்? அப்ப நீங்களே அரசு முடிவெடுத்து அவங்களுக்கே கொடுத்துருக்கலாமே, முன்னாடியே கொடுத்துருக்கலாமே. முன்னறிவிப்பு கொடுத்துருக்காங்க. முன்னறிவிப்புனா டெண்டர் அதாவது ஓப்பன் டெண்டர் 25ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அந்த ஓப்பன் டெண்டர் 25ஆம் தேதி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அதன் பிரகாரம் நீ அதாவது முறையை பண்ணிருக்கணும்ல. அந்த ஏலோட டெண்டர் ஏலோட தேதியில முறைப்படி பண்ணல. முறைப்படி கொடுத்த தேதி கொடுத்த நாள் கொடுத்த நேர பிரகாரம் கண்டிப்பான முறையில அவங்க ஏலம் விடல. ஏன் விடலன்னு கேட்கும் பட்சத்தில் நாங்க ஜீவோ இருக்கு, எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நாங்க அவங்களுக்கு புதுப்பித்து கொடுக்கறதுக்கு ஏற்கனவே அங்க அந்த கடையில வாடகைக்கு இருக்கவங்களுக்கு
புதுப்பித்து தருவதற்கு எங்களுக்கு ஒரு ஜீவோ இருக்குன்றாங்க. இந்த ஜீவோ நாங்க என்ன கேட்கிறோம், இந்த அரசுக்கு அந்த ஜீவோ இருக்கிறது முன்னாடி தெரியலையா? ஏன் அந்த ஜீவோ பிரகாரம் பொதுமக்களையும் அலங்கோலப்படுத்தணும்? அப்பயே அவங்களுக்கு புதுப்பிச்சு கொடுத்துருக்கலாம்ல, வெளியே தெரியாம புதுப்பிச்சு கொடுத்துருக்கலாம்ல. அப்ப இது என்ன காரணத்துக்காக ஓபன் டெண்டர் சொன்னீங்க? அப்ப இதுல என்ன பேரம் நடந்திருக்கு? இது எங்களுக்கு இதை யாரா இருந்தாலும் கேள்வி கண்டிப்பா வருமா வராதா? 25ஆம் தேதி டெண்டர் ஏலம் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஜியோ பாஸ் பண்ண சொல்லல. 25ஆம் தேதி டெண்டர்னு சொல்லிட்டாங்க. திருப்பி வந்து டெண்டர் போய் கேட்கிறோம். இல்ல அது வந்து தற்சமயம் வந்து இத மாத்தி வைக்கிறோம், ஒத்தி வைக்கிறோம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா உள்ள போய் கேட்டா புதுப்பிச்சாச்சுன்ற மாதிரி வார்த்தை சொல்றாங்க. அப்ப இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? ஏல விடாமையே கடையை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரு உங்களுக்கு உத்தரவு போட்டதுன்னு கேட்டீங்களா? அதைத்தான் சொல்றான். அதாவது டெண்டர் வந்து ஏலம் வந்து அறிவிச்சுட்டு ஏலம் அறிவிப்பு கொடுத்துட்டு அதுக்கு ஏன் திருப்பி வந்து புதுப்பிக்கிறீங்க? ஏலம் புதுப்பிக்கப்படும் சொன்னா வெளியில வந்து பொதுமக்களோ எங்களை மாதிரி ஆட்கள் யாரும் வந்து நாங்க வந்து தலையிட வேண்டிய அவசியமே இல்லையே. நீயே அவங்களுக்கு ஏற்கனவே கடை வாடகைக்கு இருக்கவங்களுக்கு நீங்க புதுப்பிச்சு கொடுத்துடலாமே. நாங்க அதை வந்து கேட்க போறது இல்லையே. அதாவது அரசுக்கு வருவாய் ஈட்டும் வகையில் என்ன பண்ணாலும் நாங்க கேட்க போறது கிடையாதுங்க. அறிவிப்புன்னு சொல்லி உங்க முன்னாடி போட்டிருக்காங்கல்ல, நோட்டீஸ் ஓட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் போய் பாத்துக்காங்க. ஒட்டி இருந்துச்சுன்னா நீங்க அதை அந்த எதுவுமே நீங்க பெருசா பண்ணிக்க வேணாம். இல்லையா இந்த அரசு செய்யக்கூடிய அந்த அதாவது நல்ல அரசு வேணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு வந்து ஏற்கனவே நடந்த 2 அரசையும் அகற்றி விட்டு இன்னைக்கு வந்து ஒரு புது அரசு வேணும்னு நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு சாதாரண ஒரு நிலக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு சின்ன ஒரு பேரூராட்சியிலேயே வந்து இன்னைக்கு குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் காதுக்கு வரும்போது, இது பொதுமக்கள் மத்தியில வரும்போது, அப்ப தமிழகம் முழுவதும் வர்றதுனால தப்பு கிடையாது. அப்ப நீங்க மத்தவங்க 2 பேரும் செஞ்ச தப்ப நீங்க செய்யறீங்களா இல்ல செய்யாம பாத்துக்கிறீங்களா? இது அரசு எங்களுக்கு பதில் சொல்லணும். அதுக்கான விட எங்களுக்கு கண்டிப்பான முறையில் மக்களுக்கு பதில் சொன்னா போதும். எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க வந்து பதிலா சொன்னுங்க. அதை வந்து கண்டிப்பான முறையில இந்த 25ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்லி அறிவிப்பு வந்த அந்த ஓபன் டெண்டர் ஏன் நடைபெறவில்லை? அதுக்கு சரியான பதில் வேணும். திருப்பி எதன் அடிப்படையில நீங்க ரெனியூல் பண்ணி கொடுத்தீங்க? அப்புறம் நாங்க வந்து முறையா ஜீவோ இருக்குன்னு சொன்னால் அந்த ஜீவோவை ஏன் வந்து அதே வந்து நீங்க வந்து அரசு பணத்தை வீணடிக்கிறீங்க? அது தேவையில்லாதானே? அரசு பணத்தை வீணடிக்கிறதானே? அப்ப அதுக்கு என்ன காரணம்? அப்ப அதுக்கு இந்த அரசும் உடந்தையா இருக்கிறதா? இதே அரசு அங்க உள்ளவங்க தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி வேணாம் அவங்களுக்கு ரெனியூல் பண்ணி கொடுத்துடலான் இருக்காங்க. அப்ப அதுக்கு இடையில என்ன நடந்தது? இது எங்களுக்கு மக்களுக்கு தெளிவாக இந்த அரசு தெரியப்படுத்த வேண்டும். ஜீவோ எல்லாம் காமிக்கல. ஜீவோ காமிச்சிருந்தா தான் நாங்க சொல்ல மாட்டோமே. அதாவது எங்க ஜீவோ அதுக்குன்னு ஒரு ஜீவோ இருக்கு. அதை வந்து நாங்க அதன் பிரகாரம் நாங்க வந்து அவங்களுக்கு புதுப்பித்து கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, இவங்க சரியா முறையாக அவங்க இதுல வந்து கையாளவில்லை என்றால் கண்டிப்பான முறையில மாவட்ட ஆட்சியர் மூலமாக அங்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலேயே வந்து இந்த ஏலத்தை நடத்துவதற்கு பொதுமக்களை திரட்டி கண்டிப்பான முறையில் நாங்கள் போராடுவோம். புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.